நண்பர்களே, 2வது மாசமா நான் ஜெயிச்சிட்டேன். என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு ஃபுட்பால் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கும். நண்பர்களே, உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இதை எப்படி சொல்றதுன்னா, நான் ஜெயிச்சிட்டதை விட நாங்க ஜெயிச்சுட்டு தான் சொல்லணும். ஸோ நம்ம கஷ்டப்படுற பசங்களுக்குலாம் ஃப்ரீ பூட்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். இந்த வட்டம் நான் சூஸ் பண்ணி இந்த பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா புளியகுளம் சொல்லி கோயம்புத்தூர்ல. இந்த பிளேஸ்ல வந்து பர்சனலா எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கு. நான் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணதும் இங்கே தான். ஸோ அவங்க தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. அது ஒன்று இருக்கு. இப்போ அந்த இடத்துலயே வந்து ஒரு 7 பசங்களுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். கஷ்டப்படுற பசங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா, அந்த 7 பேர்த்துல சில பேருக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது, இன்னும் சில பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. இது ரொம்ப இதா இருந்துச்சு. அதே மாதிரி என்னோட பிளான் 2 பேருக்கு கொடுக்கறது தான். ஆனா முகம் தெரியாத சில நண்பர்கள் வந்து மொத்தம் சேர்ந்து 7 பேருக்கு பண்ணியிருக்கோம். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, கஷ்டப்படுற பசங்களுக்கு நாங்க இருக்கோம். அவங்களை கண்டுபிடிச்சு மட்டும் காட்டுங்க இந்த வீடியோல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுற அகாடமி இருக்கலாம், இல்லை கஷ்டப்படுற பசங்க இருக்கலாம். ஸோ கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. நான் பர்சனலா சேட் பண்றேன். ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். கஷ்டப்படுற பசங்களை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. நம்ம அவங்களுக்கு ஏதாவது பண்ணலாம். அதே மாதிரி இந்த திட்டத்தோட பேர் வந்து உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லி தான். எனக்கு ரொம்ப நாளா வந்து இந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் ரொம்ப ஆசை. அதனால இந்த ஒரு பேர் வச்சிருக்கேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாராவது ஹெல்ப் பண்ண ரெடியா இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஹெல்ப் பண்ண ஆள் கம்மியா இருக்கும். நம்ம சேர்ந்து பண்ணலாம், நல்லது பண்ணலாம், நல்லதே நடக்கும்.